இவளை ஒரு ஒரு வாரத்துக்காவது அவள் வீட்டுக்கு துரத்தலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுது. இன்னைக்கு கண்டிப்பாக இவ ஏதாவது சொன்னானா அதை சாக்கா வச்சு வீட்டுக்கு துரத்த வேண்டியதுதான். அங்கே வேற இன்னும் ரேஷ்மா அவன் மனசு மாறலைங்கிறான். அதை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவன் ஊருக்கு வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் மனசு மாறிடணும். ரேஷ்மாவோட தான் கூட வரணும். ஆனால் ரேஷ்மா அவனுக்கு ஒய்ஃபாக தான் வரணும் இந்த வீட்டுக்குள்ள. நானும் எத்தனையோ பிளான் போட்டு கொடுத்தாச்சு. இவளுக்கு ஒன்னையும் சக்ஸஸ் பண்ண தெரியலையா இல்லை அவன் தான் மாற மாட்டேங்கானு தெரியலையா? அத்தை என்ன சொல்லு. அத்தை பாலா நாளைக்கு ஊருக்கு வர்றாராம். ஏய் நீ என்ன சொல்ற? ஆமா அத்தை, நாளைக்கு ஊருக்கு வர்றதா எனக்கு ஃபோன் பண்ணி இப்ப சொன்னாரு. அம்மா கிட்டையும் சொல்லிடு, அம்மாக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா சொல்லுன்ட்டு சொன்னாரு. ஏய் 4 மாசம் வேலைன்ட்டு சொன்ன, அதுக்குள்ள எப்படி அவன் ஊருக்கு வர முடியும்? அத்தை வேலையில தான் இருக்காரு, லீவ் ஏதோ விட்டுருக்காங்களாம். அதான் ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு நினைக்கிறாரு போல. எல்லாம் உன் வேலையா? என்னத்த சொல்றீங்க? எல்லாம் உன் வேலையான்னு கேட்டேன். ஐயோ இல்லத்த, அவர் ஊருக்கு வர்ற விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கு இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு. அம்மா கிட்டே சொல்லிடுன்ட்டு சொன்னாரு. அமைதியா இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் சாதிக்கிறியோ? அத்தை நான் உண்மையிலே உங்களுக்கு நல்ல மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. நீங்க தேவையில்லாம என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க அத்தை. இங்க பாரு, நீ ஒரு தடவை இல்ல 10 தடவை 100 தடவை சொன்னாலும் ரேஷ்மா தான் இந்த வீட்டோட மருமக. நீ இப்ப வேணாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம். உன் பெட்டி படுக்கை எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க என்கிட்ட? அப்படிதான் பேசுவேன். உன்னை கண்டாலே எனக்கு ஆக மாட்டேங்குது. உன்னை பார்க்க எனக்கு எரிச்சல் தான் வருது. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டே போயிடு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் அத்தை என்கிட்ட கொஞ்சம் கூட பாசமா நடந்துக்கிட மாட்டேங்காங்க? ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. அவங்க இப்படியெல்லாம் பேச எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு அவங்களுக்கு தெரியாதா? ஏன் தான் இப்படி நடந்துக்கிடுறாங்களோன்னு தெரியலையே. நானும் எத்தனை வாட்டியோ இவங்களுக்கு நல்ல மருமகளாக நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. எப்போவுமே என்கிட்ட பேசினாலே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி நினைக்கிறாங்க? ரேஷ்மா எப்படி இந்த வீட்டோட மருமகளாக ஆக முடியும்? நான் தான் பாலாவை கல்யாணம் பண்ணியாச்சே. அதுக்கப்புறம் எப்படி ரேஷ்மா இந்த வீட்டோட மருமகளாக ஆக முடியும்? இவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு புரியலை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாலா எப்படினாலும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் யார்கிட்டையுமே. அவர் என்னை விட்டுட்டும் போக மாட்டாரு. அந்த உறுதியான நம்பிக்கை என் மனசுல எப்பவுமே இருக்கு. இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் பாலாவை அங்க அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவராவே தான் ஊருக்கு வர்றாரு. நான் கூட எதுவுமே சொல்ல கிடையாது அவர்கிட்ட. இவங்க கெடுதல் தான் நினைக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். நமக்கு எதுவும் அப்படியெல்லாம் நடக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏற்கனவே பூமாரி அக்கா தன்னோட வாழ்க்கையை இழந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கா. அதுக்கே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் இவங்க வேற என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னதான் நாங்கள் செய்ய முடியும்? அம்மாவை என்னால் அந்த நிலைமையில பார்க்கவே முடியாது. ஏண்டி ஒரு 5 நாள் உன் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது? நீ என்னத்த சொல்றீங்க? பாலா நாளைக்கு வர்றாரு, என்னை வீட்டுக்கு போக சொல்றீங்க. வந்தா இப்ப என்ன? நீ ஒரு 5 நாள் உன் வீட்டு பக்கம் போயிட்டு வா. கல்யாணம் ஆகி வந்தவ தானே, இந்த வீட்டிலே தானே கிடந்துட்டு இருக்க. உன் வீட்டுக்கு ஒரு 5 நாளைக்கு போயிட்டு வா போ. அத்தை எங்க அம்மா கூட நான் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. பின்ன எப்படி அத்தை நான் வீட்டுக்கு போக முடியும்? ஏய் இங்க பாரு, நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் வர்றவங்க போறவங்க எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு? அத்தை நான் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பாலா நாளைக்கு வரட்டும். நாங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்து தனியாக நான் போயிடுறோம். உங்களுக்கு நாங்கள் தொந்தரவாக இருக்கிறதுக்கு விரும்பல அத்தை. ஓஹோ இதான் உன் திட்டமா? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவே பண்ணிட்டீல? என்னத்த நீங்க? நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. பாலாவை கூப்பிட்டு வெளியே போறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க. உங்க பையனை பிரிக்க பார்க்குறேன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? என்னதான் பண்ண முடியுமா? போ, அவன் கட்டின தாலிய களத்திக்கீழே வச்சுட்டு உன் வீட்டை பார்க்க போ. உன்னை பார்த்தாலே இங்க யாருக்குமே பிடிக்கல. நீயாச்சும் என் வீட்டு மருமகளாச்சும். அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் வேணா? உன் வீட்டில் ஒரு 10 ரூபாய் இருக்குமாடி? அத்தை எங்க வீட்டில் பணம் காசு தவிர்த்தி எங்ககிட்ட நல்ல உள்ளம்னு ஒன்று இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கு அத்தை. என்னடி வர வர வாய் கூடுது? அத்தை நான் நல்ல மருமகளா நடந்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன மோசமான மருமகளை பார்க்க விரும்புனா அதுக்கு நான் ஒன்றும் தடை கிடையாது. அதையும் காட்டுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஓ அப்படி சொல்றியா? சரி சரி காட்டு பார்ப்போம் உன் கோவமான மூஞ்சிய. அதையும் நான் பார்க்குறேனே. காசு பணம் இல்லாட்டையும் உங்க வீட்டில் பேச்சுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. உன் அக்கா கறிய வீட்டை விட்டு துரத்திட்டானம்ல மாப்பிள்ள. அத்தனையும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா யார் வச்சிருப்பா? அத்தை தேவையில்லாம எங்க அக்காவை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. இவ்வளவு நேரம் நான் சாஃப்டா பேசிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. அப்படி தாண்டி பேசுவேன். உள்ளத பேசினா உனக்கு ரொம்ப குத்தமா இருக்கோ? படிச்சிருக்கான்ட்டு பொய் சொல்லில மாப்பிள்ளைய ஏமாத்திருக்கலாம். இந்த நியூஸ் எனக்கு நேத்து தானே தெரியும்.
நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அந்த மாப்பிள்ளை வீட்டில் தான் ஒழுங்காக விசாரிக்கலை. எங்கள் அக்கா ரொம்ப நல்லவ. அவள் படிக்கலனாலும் அவள் ரொம்ப தைரியமானவ, ரொம்ப நல்லவ. எங்கள் அக்கா ஒன்று அவரோட தான் வாழ்வேன்ட்டு ஒன்றும் ஆர்கியூ பண்ணலையே. அதான் பொய் சொன்னால, அதான் நைஸாக விலகிட்டா. நீயும் அதே மாதிரி விலகிப்போ. நான் இதுக்கு விலகி போகணும்? நீங்கள் தான் போகிற மாதிரி ஆயிருக்கும். சொல்லிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? இங்க பாக்குறியா, இன்னும் ஒரு 10 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன்ட்டு. அத்தை, இதோட 10வது 10 நாள் நீங்க சொல்றீங்க. என்ன நீங்க இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி இல்ல. என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்பேச்சு பேசிக்கிட்டே இருக்காளே. எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல அடக்கிடுவோம். இவளை நம்மளால அடக்க முடியலையே. அந்த ரேஷ்மாவால தான் எல்லா பிரச்சனையும். இல்லைன்னா இவளுக்கு கொஞ்சம் விஷத்தை வச்சு கொண்டுடலாம். அந்த வேலையை தான் இனிமே பார்க்கணும். இவளுக்கு விஷத்தை வச்சு கொண்டுட்டு நம்ம ஜெயில போய் கிடக்குறதா? அந்த ரேஷ்மா அதுக்கப்புறம் நல்ல எல்லா சொத்தையும் அனுபவிச்சு வாழ்வா. நம்ம மட்டும் ஜெயில் கம்பியை எண்ணிட்டு அங்கே கொடுக்குற களியை வாங்கி திங்கணுமோ? ஆமாடியோ, அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுப்பா. இவளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் ரேஷ்மா இந்த வீட்டுக்கு வர முடியும். ரேஷ்மா இந்த வீட்டுக்கு வந்தாதான் சொத்து எல்லாம் என் கைக்கு வரும். எப்போதான் என் கைக்கு எல்லா சொத்தும் வரப்போதோ தெரியல. என் வாழ்க்கையே இந்த வீட்டில் 2வது மனைவியாக வாழ்ந்தே முடிச்சிருவோம் போல. அப்படிதான் தெரியுது எனக்கு. விடமாட்டேன். இவளை கண்டிப்பாக விடமாட்டேன். இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆவேன். அதுக்கு சீக்கிரமா ஒரு ஐடியா எனக்கு தோணாமையா போகுது. அத்தை, சமையல் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் விஷத்தை வை. அத்தை, அது உங்களுக்கு வேணா வைக்கிறேன். எங்களுக்கும் மாமாக்கும் என்ன சமையல் பண்ணட்டும்? ஏண்டி, எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு விஷத்தை வைப்பேன்ப? அப்போ என்ன விஷத்தை வச்சு கொண்டுட்டு இந்த சொத்தை எல்லாத்தையும் நீ ஆட்டை போடலாம்னு நினைக்கிறியோ? அத்தை, உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அது என்ன பார்த்து வெளிவருது. ஏண்டி, எனக்கு எதுக்கடி அந்த எண்ணம் இருக்க போகுது? இந்த சொத்து எப்படினாலும் எனக்கு தான் வரப்போகுது. நான் இதுக்கு அதை எண்ண போறேன்? நீ தான் ஒன்னும் இல்லாத பிச்சைக்கார வீட்டுல இருந்து வந்து எல்லா சொத்தையும் சுருட்டிட்டு போலான்னு நிக்கிறேன். அத்தை, இதுல இருந்து 0% கூட எனக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி சொத்து எனக்கு தேவையே இல்லை அத்தை. நாங்க உழைச்சு நல்லபடியா நாங்க வாழ்ந்து காட்டுவோம். நீங்க தான் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க. யாரு? நான் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறேனா? இந்த வீட்டுல நான் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமாடி? அத்தை, நீங்க எவ்வளோ நாள்லாம் ஆகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒழுங்கா நடந்துக்கோங்க. இவ்வளோ நாள் ஆகியும் திருந்தலையே. திருந்துறதா? அதை நீ பேசுறியா? ஏய், இன்னும் 10 நாள் தாண்டி. அதோட பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். வெயிட் பண்ணிட்டு 10 நாளுக்காண்டி. சரிங்க அத்தை, நான் 10 நாள் சென்று வெளியே போய்க்கிடுறேன். இப்போ என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க. என்னத்தையும் பண்ணி தொலை. இந்த வீட்டில் எல்லாமே ஏன் பச்சை கட்ட நடக்குது. இது மட்டும் வந்து கேட்க வந்துட்டா. இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியலையே நம்மளால. அழுகுதான் வருது எனக்கு. யான் தான் இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியலையோ தெரியலையே. அந்த பாலா பையன் கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டேங்கானே. இந்த ரேஷ்மாவை தான் முதல்ல அடிக்கணும். அவள் அங்கே என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் மனசை மாத்துறதுக்காக அவள் வீட்லேயே தங்க வச்சாச்சு. அதுக்கு மீறி அவன் மனசு மாறனா எப்பதான் மாற்ற முடியும் அவன் மனசை? இதே நான் அந்த இடத்துல இருந்தா ஒரு செகண்ட்ல மாத்திருப்பேன் அவன் மனசை. சும்மாலாம் அவன் மனசு மாறாது. ஏதாவது சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தான் மனசை மாற்ற வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணணுமே. ஐயோ, ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. இவளை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்தியே ஆகணும். இல்லைன்னா இவகிட்ட சவால் விட்டதுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் என் மூஞ்ச பார்த்து கேட்பா, நீங்க தானே சவால் விட்டீங்க துரத்தலையான்ட்டு. அந்த நிலைமைக்கு மட்டும் ஆயிரவே கூடாது.